பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். உஸ்தாத், தாங்கள் படிக்கிறீங்களாமா? கடந்த வாரத்தில் நடத்தப்பட்ட பாடங்களை, ஹதீஸ்களை படிங்க. أبشر. باب مثل الدنيا في الآخرة وقوله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. حدثنا عبد الله بن مسلمة حدثنا عبد العزيز بن أبي حازم عن أبيه عن سهل رضي الله عنه قال: سمعت النبي صلى الله عليه وسلم يقول: موضع سوط في الجنة خير من الدنيا وما فيها، ولغدوة في سبيل الله أو روحة خير من الدنيا وما فيها. 6415. وباب قول النبي صلى الله عليه وسلم: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. حدثنا علي بن عبد الله حدثنا محمد بن عبد الرحمن أبو المنذر الطفاوي عن سليمان الأعمش قال: حدثني مجاهد عن عبد الله بن عمر رضي الله عنهما قال: أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي فقال: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. وكان ابن عمر رضي الله عنه يقول: إذا أمسيت فلا تنتظر الصباح، وإذا أصبحت فلا تنتظر المساء، وخذ من صحتك لمرضك ومن حياتك لموتك. 6416. بارك الله فيك أستاذ. வபாரக்கல்லா ஃபீக்கும், அஹ்ஸன் அல்லாஹ் இலைக்கும். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு அனைத்து புகழும். அல்லாஹுடைய பேருதவியால் ஸஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபுர் ரிகாக் என்ற பாடத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். தற்போது بارك الله فيكم أستاذ. வபாரக்கல்லா ஃபீக்கும். أستاذنك أستاذ. சொல்லுங்க أستاذ உஸ்தாத். ஆ போன வாரம் நீங்க அஹ், எடுத்திருந்ததுல ஆ மக்தபு ஷாமிலால 6052 6051 மூணுன்னு போட்டிருந்தீங்க. ம் பட் மக்தபு ஷாமிலாலையும் 6416 415 தான் சார். பாரக்கல்லா ஃபீக்கும். நல்லது நல்லதுமா. இங்கே பாரக்கல்லாஹ் ஃபீக். ஜஸாக்கல்லா ஹைரா. பாரக்கல்லா ஃபீக்கும். இங்கே உங்களுடைய ரெண்டு வேர்ட் ஃபைல்ல அந்த நம்பர்ஸ் போட்டிருந்தது ரெண்டுமே. நல்லது தான். இன்ஷா அல்லாஹ் அதை மாற்றிக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லா ஹைரா உஸ்தாத். பாரக்கல்லா ஐயா. ஃபீக்கும். அதே போல ஷேக் தாங்கள் வாசித்து காட்டியதற்கும் ஜஸாக்கல்லா ஹைரா. பாரக்கல்லா ஃபீக்கும். உஸ்தாத் வாசித்து காட்டியதில் இங்கே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க யாரிடம் கேட்டாங்க என்ற சனதுடன் வாசித்தார்கள். சனத், இதுக்கு பெயர் சனத். இங்கே வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு பெயர் மதன் அப்படின்னு சொல்லப்படும். பாரக்கல்லா ஃபீக்கும். ஹத்ததனா அலி இப்னு அப்துல்லா. அலி இப்னு அப்துல்லா அவங்க இமாம் புகாரி ரஹிமுல்லாவுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து தான் இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க. அலி இப்னு அப்துல்லா அவங்க முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் அபுல் முன்திரி துஃபாவியிட்டிருந்து கேட்டிருக்கிறாங்க.
இவங்க யாரிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறாங்கன்னா, சுலைமான் அல் அஅமஷ் ரஹிமஹுல்லா அவங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க. இந்த சுலைமான் அல் அஅமஷ் யார்கிட்ட கேட்டிருக்கிறாங்கன்னா, தாபிஇ, அதாவது சஹாபாக்கள் இருந்து கல்வி பயின்ற தாபிஉன்களில் உள்ளவங்க தான் முஜாஹித் ரஹிமஹுல்லா. முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லா அவங்ககிட்ட இருந்து இந்த ஹதீஸை சுலைமான் அல் அஅமஷ் ரஹிமஹுல்லா கேட்டிருக்கிறாங்க. முஜாஹித் ரஹிமஹுல்லா இவங்க பார்த்தீங்கன்னா தஃப்சீர்ல நம்ம அதிகமாக இவங்க பேரை பார்க்கலாம். இவங்க ஒரு முஃபஸ்ஸிராகவும் இருந்தாங்க. இந்த தாபிஇ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை கற்றிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து இந்த செய்தியை என்ன செஞ்சிருக்காங்க, கற்றிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா உஸ்தாத். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பாபுன் ஃபில் அமலி வ தூலிஹி. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்கள், பாபுன் ஃபில் அமலி வ தூலிஹி வ கௌலில்லாஹி தஆலா. மூன்று விஷயங்களை பாடத்தலைப்பாக கொண்டு வர்றாங்க. ஒன்னாவது, பாபுன் ஃபில் அமல். அமலுன்னு சொன்னா எதிர்பார்ப்பு, ரஜா, எதிர்பார்ப்பு, ஆசை என்ற அர்த்தமாகும். ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பான், அதற்கும் அமல் என்று சொல்லப்படும். அதே போல நல்ல விசாலமான பொருளாதாரம் எனக்கு வேண்டும், எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒன்றுதான். நல்ல விசாலமான வீடு, பொருளாதாரம், காரு, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், பொருள்கள் மீது ஆசை கொள்ளக்கூடிய வார்த்தைக்கு பெயர்தான் அல் அமல். அமல் என்று சொல்லப்படும். அமல், ஆசை, எதிர்பார்ப்பு. வா தூலிஹி, மேலும் அந்த எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக நீண்டு செல்வதின் பாடம். அளவு கடந்த அதிகமான எதிர்பார்ப்பு. மேலும் கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய வார்த்தை. அது என்னன்னா இங்கே கொண்டு வர்றாங்க. அல்லாஹுடைய இந்த வார்த்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய குர்ஆன் வசனமானது மகத்தான வெற்றியை பற்றி அறிவிக்கிறது. இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு ஏற்படலாம். அதே போல நிறைய பொருளாதாரம் வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும் என்றும் மனிதன் ஆசைப்படலாம். இதெல்லாம் அவனுக்கு கிடைத்தால், இந்த உலகத்தில் இவைகள் அனைத்தும், நீண்ட ஆயுள் கிடைச்சிருக்குது ஒருவருக்கு நல்ல பொருளாதாரம், நல்ல வசதி வாய்ப்பு கிடைத்திருக்குது என்று சொன்னால், அவர் மகத்தான வெற்றியை பெற்றவராக ஆக மாட்டார். மகத்தான வெற்றி என்ன என்பதை சுருக்கமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தலைப்பிலேயே கொண்டு வர்றாங்க. அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வசனம், இந்த வசனம் சூரத்து ஆலி இம்ரான், சூரா ஆலி இம்ரான் 185வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய வசனமாகும். இங்க இடையிலிருந்து தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஃபமன் ஸுஹ்ஸிஹ என்ற வார்த்தையிலிருந்து கொண்டு வர்றாங்க. ஆனா இந்த வசனத்துடைய துவக்கம் இப்படி இருக்கும். அல்லாஹு தஆலா கூறுகிறான். உஸ்தாத், இதை ஓதி காட்டுங்க, நான் அர்த்தம் சொல்றேம்மா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உஸ்தாத், உஸ்தாத் இருக்கிறீங்களா? விளங்குதாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். بارك الله فيكم. சொல்லுங்க சார். இதை ஓதி காட்டுங்கம்மா, சப்தமா அழகா ஓதி காட்டுங்க இந்த ஆயாவை. இஸ்திஆதால أعوذ ஆரம்பிங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز
وما الحياة الدنيا إلا متاع الغرور. ஜஸாக்கல்லாஹு ஹைரா உஸ்தாத், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். குல்லு நஃப்ஸின், அல்லாஹு தஆலா கூறுவதை கவனியுங்கள். குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆன்மாவும், அனைத்து உயிரினங்களும், தாயிகத்துல் மௌத், மௌத்தை, மரணத்தை சுவைக்கக்கூடியதே. எல்லா உயிரினங்களும் மரணத்தை அடையக்கூடியது, மௌத்தாகக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எல்லா உயிரினமும், எல்லா மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். அபிமாறுகளாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களையும் அல்லாஹு தஆலா மரணிக்கக்கூடிய நிலையில் தான் படைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் மரணித்து விடுவார்கள். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ, அடுத்து அல்லாஹு தஆலா முழுமையான கூலி வழங்கப்படக்கூடியதை சொல்லி காட்டுகிறார். நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு முழுமையான கூலி எங்கே கொடுக்கப்படும்? وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ, உங்களுடைய கூலி, உங்களுடைய கூலிகள் பரிபூர்ணமாக கொடுக்கப்படுவதெல்லாம் யௌமல் கியாமா, மறுமை நாளில்தான். இப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் நன்மை செய்கிறான், தீமையை விடுகிறான், அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறான், நபிக்கு கட்டுப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கான முழுமையான கூலி என்பது மறுமை நாளில் கிடைக்கும். இமாம் சாது ரஹிமஹுல்லா இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகையில் இன்னொரு கூடுதலான விளக்கத்தை கூறுகிறார்கள். பரிபூர்ணமான கூலி என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்ப மறுமையில் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கேட்டிராத, எந்த ஒரு மனிதரின் உள்ளத்திலும் சிந்தனையிலும் ஏற்படாத, எந்த ஒரு மனிதரும் பார்த்திராத மிக உன்னதமான கூலியை அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுப்பான். ஆனால் இம்மையிலும் அல்லாஹு தஆலா நன்மை செய்யக்கூடிய நல்ல அடியார்களுக்கு கூலியை கொடுப்பான், நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். மரணத்துக்கு பிறகு பர்சகுடைய திரை உலகமான அந்த மன்னரை வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா நல்ல அடியார்களுக்கு நல்ல நிலையை கொடுப்பான் என்ற கருத்தை இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வாசகம் மிக முக்கியமான வாசகம். உண்மையான வெற்றி என்ன என்பதை அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். உண்மையான வெற்றி எது? இந்த உலகத்துல செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, பதவி கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, கொடுக்கப்படாமல் இருந்தாலும் சரி, எக்ஸாம்களில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வந்தாலும் சரி, அதெல்லாம் டெம்பரரியான ஒரு வெற்றி, அவ்வளவுதான். வாழ்க்கையில நான் செட்டில் ஆயிட்டேன்னு டெம்பரரியா சொல்ல முடியும், ஆனா பெர்மனன்ட் கிடையாது. அதெல்லாம் பெர்மனன்டான வெற்றி எது? அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். இதை நம்ம மனப்பாடம் செய்து கொள்ளலாம். யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டாரோ, நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டாரோ, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ, அவர் வெற்றி அடைந்து விட்டார், திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். அடுத்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பற்றி கூறுகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், பங்களாக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள், பட்டங்கள், மோகங்கள், பொருள்கள், பெண்கள், எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். வமல் ஹயாத்துத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கை இல்லை, இவ்வுலக வாழ்க்கை இல்லை, மாண்டா இல்லை, இல்லா எக்ஸெப்ட் தவிர, மதாஉல் குரூர், மயக்கத்தை தரக்கூடிய, ஏமாற்றத்தை தரக்கூடிய சொற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. இந்த உலகத்துல நீங்க எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க, இன்பத்தை தரக்கூடிய எதை வேண்டாலும், பதவி, ஆசை, பொருள்கள், மனைவி, பிள்ளைகள், எதை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாமே டெம்பரரி தான். ஒரு மனுஷன் இதுலதான் நமக்கு நிம்மதி இருக்குன்னு இந்த உலகத்தினுடைய பொருளை நினைத்து கொண்டிருப்பான், அது டெம்பரரி, கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடும். அதைத்தான் தெல்ல தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வமல் ஹயாத்துத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கை இல்லை,
இல்லா மதாஉல் குரூர், ஏமாற்றத்தை தரக்கூடிய, மயக்கத்தை தரக்கூடிய சொற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. இந்த அல் குரூர் என்பதற்கு லுகா, மொழியியல் அர்த்தமாக மொழி வல்லுநர்கள் கூறுகிறார்கள், அல் குரூர் என்பது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னை கொண்டு ஏமாற்றம் அடைவது, தன்னை தற்பெருமை அடித்து, நான் பெரியவன், என்கிட்ட இருக்கக்கூடிய பதவி பெருசு, நான் பெரிய லெவலில் சம்பாதித்து கொண்டு இருக்கிறேன், நான் இன்னும் பல நாட்கள் வாழ போறேன், என்கிட்ட நல்ல இடம் இருக்குது, வீடு இருக்குது, நான் இத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறேன், என்கிட்ட கார் இருக்குது, அஹ், எனக்கு வந்து பின்னால எனக்கு இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, எல்லாமே ஏமாற்றம். ஏன்னா நீங்க இளைஞர்களா இருக்கனால உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஏமாற்றம், எல்லாம் ஏமாற்றம். சில பேர் ஹராமான ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. ஹராமான ஃப்ரெண்டுன்னா உங்களுக்கு விளங்கும், பெண் ஃப்ரெண்டு, ஹராமான பெண் ஃப்ரெண்டு. இதையெல்லாம் பார்த்து சில இளைஞர்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சில, அதாவது அல்லாஹுக்கு பயந்து நடக்கூடிய இளைஞர்கள், ஆஹ் அல்லாஹுக்கு பயப்படாத இளைஞர்களை பார்த்து, ஹராமை செய்யக்கூடிய இளைஞர்களை பார்த்து சொல்லுவாங்க, உஸ்தாத், அந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தவறான வார்த்தை. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஹராம், மத்தாஉல் குரூர், எல்லாம் வீண், அபாத்தில், எல்லாம் ஏமாற்றத்தை தரக்கூடியது. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய தூக்கம், அவனுடைய காசு, எல்லாத்தையும் வீணாக்கக்கூடியது எல்லாம். அதே போல குரூர், தக்கப்புர், பெருமை அடிப்பது, வீண் கற்பனைகள் கொள்வது என்று பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை தான் குரூர். ஏமாற்றம் என்று நம்ம ஒரு வார்த்தை, ஒற்றை வரியில் முடித்து விட முடியாது. ஒரு மனிதன் தன்னை கொண்டு தற்பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய, தன்னை கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருட்களை வைத்து பெருமையாக கற்பனை எண்ணம் கொள்ளக்கூடிய அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். கையில போன் இருக்குது, கார் இருக்குது, அது இருக்குது, பணம் இருக்குது, பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன், எல்லாமே ஏமாற்றம், எல்லாமே பெர்மனன்ட் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பான. அடுத்து ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா கூறக்கூடிய அற்புதமான ஒரு வசனத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த பாட தலைப்பிலேயே கொண்டு வர்றாங்க. அந்த வசனம் எதை சொல்லுன்னு சொன்னா, இந்த உலகத்துல திண்டு நிராகரிப்பிலேயே பிடிவாதமாக இருக்கக்கூடிய மக்களை பற்றி அறிவிக்கக்கூடிய வசனமாகும். அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் சில இறை நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரிப்பில் பிடிவாதமாக இருந்தாங்க. இறை நிராகரிப்புல பிடிவாதம் கொண்டவங்களாக இருந்தாங்க. அந்த பிடிவாத நிலையை, அந்த பிடிவாத குணத்தை கண்டு நபி அவர்கள் வருத்தப்பட்டாங்க. பிடிவாதமாக இவங்க இறை நிராகரிப்புல இருக்கிறாங்களே என்ற வருத்த நிலையில இருக்கும்போது, அல்லாஹு தாலா அந்த காஃபிர்களுடைய நிலை என்னவாகும் என்பதை இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்துல திண்டு நல்ல லக்ஸுரியா வாழ்ந்தவங்க, அல்லாஹை மறந்து வாழக்கூடியவங்க வாழட்டும், ஆனா மறுமையில இறுதியான முடிவு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறார். பாருங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் கூறுகிறான், தர்ஹும், நபியே, இந்த இறை நிராகரிப்பாளர்களை விட்டு விடுவீராக, யகுலு, அவர்கள் சாப்பிடட்டும், யதமத்தஉ, அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கட்டும், நல்ல லக்ஸரியான லைஃப்ல இருக்கட்டும். ஏன்னா நீங்க உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, லக்ஸரியான லைஃபை அதிகம் அனுபவிக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா குஃபார்கள் தான். உண்மையான மோமின்கள் லக்ஸரியான லைஃப் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்ககிட்ட அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அந்த செல்வத்தை தான தர்மம் செய்வது, மற்றவங்களுக்கு பயனுள்ள விதத்துல ஆக்கிக் கொள்வது போன்ற நிலைகள் இருக்கும். ஆனா பாவம் செய்யக்கூடியவங்க, இறை நிராகரிப்பாளர்கள், இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய செல்வம் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருப்பதை நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த செல்வங்களை வைத்து அவங்க லக்ஸரியா வாழ்வாங்க, நல்ல திண்டு கழிப்பார்கள். ஆனா மார்க்கத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள், நன்மை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
இப்ப அந்த மாதிரியான மக்கள் நிலை என்ன, அவங்க விஷயத்துல நபி நீங்க எப்படி நடந்து கொள்ளுங்க என்பதை அல்லாஹ் தஆலா கூறி காட்டீங்கன்னா, அவங்கள்ட்டனா எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கேட்கவே மாட்டார்கள். பிடிவாதமா இருப்பாங்க. அவங்களுடைய கொள்கையில, அவங்களுடைய கோட்பாடுல பிடிவாதமாக இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறார். நபியே, அப்படியான மக்களை விட்டு விடுங்கள். அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கட்டும், சுகமாக வாழட்டும், சுகமாக இருக்கட்டும். அவங்க வயுல்ஹிஹிமுல் அமலு, இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை அவர்களை வணக்கம் செய்வதை விட்டும் திசை திருப்பட்டும். நீங்க பாத்தீங்க சொன்னா நல்ல லக்ஸரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நீங்க பாத்தீங்க சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வமானது அல்லாஹ்வை நினைப்பது விட்டும் தூரமாக்கி கொண்டே இருக்கும். அந்த லக்ஸரியான வாழ்க்கை, செல்வங்கள் இவைகளை வைத்து கிளப்புக்கு போவாங்க, ட்ரிங்க்ஸ், ஹராமான மதுவை குடிப்பாங்க, பெண்கள்கிட்ட ஹராமான வழியில போவாங்க, சுத்துவாங்க, நல்ல விதவிதமான கார் இருக்கும், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு காலையில வரும்போது நல்லா நீட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பெர்ஃப்யூம் போட்டுட்டு சுத்தமான போல மக்களுக்கு மத்தியில் வந்து கொண்டு இருப்பாங்க. வரட்டும். ஃபஸௌஃப யஅலமூன், நாளை மறுமையில் அவர்களுடைய முடிவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். முஃபஸ்ஸிருன்கள் கூறக்கூடிய சிறிய விளக்கத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கூறுகிறான், நபியே, இந்த குஃபார்களை, நிராகரிப்பாளர்களை விட்டு விடுங்கள். அவங்கள்ட்ட போய் நீங்க ரொம்ப தாவா பண்ணி உங்களை கஷ்டத்துக்குள்ளாக்கி கொள்ள வேண்டாம். எடுத்து சொன்னாங்க, நிறைய தடவை எடுத்து சொன்னாங்க, கேட்கல. அவர்கள் சாப்பிடட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை சுகமாக அனுபவிக்கட்டும். இந்த உலகத்தின் ஆசை அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதை விட்டும் அவர்களை திசை திருப்பட்டும். فَسَوْفَ يَعْلَمُونَ عَاقِبَةَ أَمْرِهِمْ, அவர்களுடைய இந்த காரியத்தின் இறுதி முடிவை அவர்கள் அறிவார்கள். இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கை சேதம், மறுமையிலும் கை சேதம் தான். செத்து போயிட்டா அவனுக்கு மதிப்பே கிடையாது. அவன் சம்பாதித்த வீடு அவனுக்கு சொந்தம் இல்லை, அவன் சேர்த்து வைத்த தங்கம் அவனுக்கு சொந்தம் இல்லை, அவனுடைய மனைவி பிள்ளைங்க அவனுக்கு சொந்தம் இல்லை, அவன் தின்பதற்காக வைத்திருக்கக்கூடிய உணவுகள் அவனுக்கு சொந்தம் இல்லை. கொண்டு போய் அப்படியே மண்ணுல புதைத்து விடுவார்கள், முடிந்து விட்டது. சிலை வணங்கக்கூடிய மக்களா இருந்தா எரித்து விடுவார்கள், முடிந்து விட்டது, சாம்பலா போயிடுவார். ஒண்ணும் கிடையாது. ஹசாரா, கை சேதம். நாளை மறுமையில போன பிறகும் நரகத்திற்குள் அவன் நுழைவிக்கப்படுவான், அங்கேயும் கை சேதத்தை அடைவான். அல்லாஹ் பாதுகாப்பானா. சுப்ஹானல்லாஹ். அதை தொடர்ந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழகான ஒரு கூற்றை பதிவு செய்கிறார்கள். நமக்கான வழிகாட்டக்கூடிய ஒரு கூற்று. இந்த கூற்றோட நம்ம பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவ்வுலகத்தை பற்றிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்று ஒரு அற்புதமான கூற்று. அன்பு மாணவர்களே, அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தாரிகத்தை உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏதாவது ஒரு விஷயம். அவர் 4வது ஹலீஃபாவா இருந்தார். ஜிசாக்கல்லாஹ் ஹைரா. கரெக்டுமா? அவங்க வந்து 4வது ஹலீஃபா. இஸ்மாயிலத்தை இருக்கிறீங்களா? அலி ரலியல்லாஹு பற்றி இன்னொரு விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். முர்ஷிதத்தை வேற யாரு இருக்கிறவங்க சொல்லுங்க. எனக்கு பேரு நான் பார்க்கல, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மகளை திருமணம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாரான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொண்ட, திருமணம் முடித்த நபித்தோழர். இன்னொரு கருத்து யாருக்கா தெரியுமா? இன்னொரு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை உடன் பிறந்த சகோதரரான அபு தாலிப் அவர்களுடைய மகனார். அந்த விதத்தில் நபி அவர்களுக்கு இவங்க என்ன சொந்தமாக வருகிறார்கள்? யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்கம்மா. சகோதரராக வருகிறார்கள். அப்ப நபி அவர்களுக்கு சகோதரராகவும்
நபி அவர்களின் அதாவது தந்தை உடன் பிறந்த மகனாராகவும் நபி அவர்களுக்கு அவர்களின் மகளாரை முடித்த விதத்தில் மருமகனாராகவும் இந்த உம்மத்தினுடைய 4வது ஹலீஃபாவாகவும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழராகவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய அற்புதமான ஒரு கூற்று, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கூற்று. பாருங்கள், ஒரு 7 விஷயங்களை சொல்றாங்க. 7 விஷயங்கள். அதுல 1வது, இர்தஹலத்தி துன்யா முதுபிரா, இந்த உலகம் பின்வாங்கி சென்று விட்டது. இந்த உலகம் பின்வாங்கி சென்று விட்டது அல்லது சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லும் போது அந்த நாள் திரும்ப வராது. அதைத்தான் இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இர்தஹலத்தி துன்யா முதுபிரா, இந்த உலகம் பின்வாங்கி சென்று விட்டது. நம்மளுடைய சிறு பிராயம் சென்று விட்டது, இனி திரும்ப வராது. பள்ளிக்கூட படிப்புகள் திரும்ப வராது. அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது விளையாண்ட அந்த நிலை வராது, முடிந்து விட்டது. அப்புறம் பெரியவங்களா ஆயிட்டோம், கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோம், வயசு போய் கொண்டே இருக்குன்னு சொன்னா திரும்ப அந்த வாலிபமோ அந்த நிலையை திரும்ப வராது. உலகம் பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறது, சென்று விட்டது. 2 அர்த்தமும் சொல்லலாம். அடுத்த அற்புதமான விஷயத்த சொல்றாங்க, வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலா, மறுமையோ முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கடக்க கடக்க நாம மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அருமையான முறையில் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு நாள் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மரணத்தை நோக்கி நாம நெருக்கமாகி கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து மன்னரை வாழ்க்கையை நோக்கி நெருக்கமாகி கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்து ஆகிரா, நாளை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலையை நோக்கி நாம நெருக்கமாகி கொண்டிருக்கிறோம். அந்த நாள் நமக்கு நெருங்கி எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நினைத்து பாருங்க. இதையெல்லாம் விளங்கினால் அவங்க பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா பர்த்டே முடிஞ்சிருச்சு, நமக்கு போயிடுச்சு, நீ வராது. அதே போல நியூ இயர், புத்தாண்டுகள்லாம் அதையெல்லாம் பெருசா கொண்டாடுறாங்க. அதெல்லாம் தவறு. இதை முதல்ல புரியணும். ஒரு நாள் போயிடுச்சு, இனி வராது. கடந்த காலம் போனதுதான், இனி வராது. கடந்த காலத்தில் செய்துவிட்ட தவறுகளுக்காக நம்ம பாவமன்னிப்பு தேட வேண்டும், அவ்வளவுதான். அதை நினைத்து வருந்துவதும் நமக்கு பயன் தராது. கடந்த காலத்தில் நடந்து விட்ட தவறுகளை நினைத்து வருந்துவது நமக்கு பயன் தராது. ஆனால் பாவமன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னித்து கடந்த கால பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவான். இது அல்லாஹுடைய கருணை. அடுத்து 3வது பாயிண்டை கூறுகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்திற்காகவும் மறுமைக்காகவும் இருக்கக்கூடிய புதல்வர்கள் ஆண் மக்கள் இருக்கிறார்கள். அதாவது மக்கள்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆண் மக்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றாங்கன்னா அதோட நீங்க வழங்கிக் கொள்ளக்கூடாது. எல்லாரும், ஆண்கள் பெண்கள், இந்த 2 உலகத்திற்காகவும், இந்த துன்யாவுக்காகவும் ஆகிராவுக்காகவும் வலிகுல்லி வாஹிதத்தி மின்ஹுமா, அந்த 2ல் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பனூன், புதல்வர்கள் இருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சில மக்கள் ஆகிராவுக்காக வாழ்வாங்க, சில மக்கள் இந்த துன்யாவுக்காக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அழகாக சொல்கிறார்கள், ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்கள் மறுமைக்காக வாழக்கூடிய மறுமையின் பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். மறுமையின் பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். இந்த உலகத்துல 4 போய்கொண்டே இருக்கும், மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மறுமைக்காக வாழக்கூடிய ஆண் பிள்ளைகளாக ஆகுங்கள், மறுமைக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆகுங்கள். தொழுவது, அல்லாஹுவை வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து தான தர்மங்கள் செய்வது, நல்ல விஷயங்களை செய்வது, கெட்ட விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வது, பிறருக்கு நன்மை ஏவது, தீமையை விட்டு தடுப்பது, பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது, குடும்பத்தாரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது,
நண்பர்கள்ட்ட நல்ல விதமா பேசுறது, நல்ல விதமா நடந்து கொள்வது, இந்த மாதிரி ஆகிராவுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா, இந்த உலகத்திற்காக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஆகிராவின் புதல்வர்களாக, ஆகிராவின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகுங்கள். இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த உலகத்தினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவன் வாலிபனா வரும்போது ஒரே திங்கிறது, காசை நல்லா சேர்க்கணும், நல்லா காரு வாங்கணும், நல்ல நல்ல விதவிதமான ட்ரிங்க்ஸை சாப்பிடணும். இப்போ நான் வந்து தலைவர் பதவி எனக்கு கிடைக்கணும், பொருளாளர் பதவி கிடைக்கணும், நான் வந்து அந்த பதவியில் இருக்கணும், இந்த பதவியில் இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி நான் இருக்கணும், பெரிய வீடு கட்டணும், இன்னொரு வீடு கட்டணும், நிலத்தை வாங்கணும், நிறைய இடங்கள் வாங்கணும், நான் அப்படி இருக்கணும். இப்படியே இருந்தது கடைசியில் வயசாவார். வயசாகும் போது அவருக்கு அதே தான், ஒரே திங்கிறது, தூங்குறது, காசு சேர்க்கறது, யாருக்கும் தான தர்மம் செய்யறது இல்லை. அப்பவும் ஒரே பதவி தான். நீங்க பார்க்கலாம், நம்ம ஊர்களில் இந்த மாதிரிலாம் தலைவர்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஒரே பதவி பதவி, தலைவராக இருக்கணும், செக்ரட்டரியா இருக்கணும், அதா இருக்கணும், முன்னால உட்காரணும், அது அவருக்கு முகமா இருக்கும். ஆனா ஆஹிராவுக்கு அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது. ஒரே கத்துறதும் சண்டை போடுறதும், ஒரே பேராசை, ஏமாத்துறது, வட்டி வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, அது திங்கிறது. சில பேர் திங்க கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரே கஞ்சனாவும் இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. இப்படியான மக்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஒரே விளையாட்டு. நீங்க வாலிபரா இருக்கிறன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஏஜ்ல இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை நீங்க பார்க்கலாம். ஒரே சிகரெட்டு புகைத்தல், ஒரே ஒரே மதுவில் இருக்கிறது, பெண்களுக்கு பின்னால் லவ் பண்ணி போய் அப்படியே அது அவனுக்கு அதான் பைத்தியமா இருக்கும். அப்படியே அவன் வாழ்க்கையை லைஃபை வீணாக்கி கொண்டிருப்பான். இன்னும் சில பேர் பார்த்தா ஒரே விளையாட்டு, தொழுகையெல்லாம் ஒன்றும் கிடையாது, தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, உம்மா மதிக்கிறதில்ல, வாப்பா மதிக்கிறதில்ல, ஒரே விளையாட்டு, ஒரே இன்னும் அல்லாஹ் பாதுகாப்பானா, இன்னும் சில இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம், அவனுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது? பைத்தியனா போய்கிட்டு இருக்கிறாங்க, பைத்தியக்காரனை போல போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்துடுச்சுன்னு சொன்னா ஒரே காசு சம்பாதிக்கிறது, பிறரை ஏமாத்துறது, ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சூதாட்டங்கள்ல போய் விழுகிறது, இப்படியே இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா. இவர்களை விளங்கி கொள்ள வேண்டும். இவர்கள்லாம் அப்னா துன்யா, இந்த உலகத்திற்காக வாழக்கூடிய பிள்ளைகள். வேஸ்ட். யாரையும் மதிக்கிறது இல்லை, உம்மா மதிக்கல, வாப்பா மதிக்கிறது இல்லை, பெரியவர்களையும் மதிக்கிறது இல்லை. ஒரே ஃப்ரெண்ட்ஸு, ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் குழாய் பேசுறது வேஸ்ட். அதே போல பெண்கள், உம்மா மதிக்கல, வாப்பா மதிக்கிறது இல்லை, பெரியவங்களும் மதிக்கிறது இல்லை. பெரியவங்களுக்கு மோசம் செய்து விட்டு ஹராமான வழியில் சொல்லக்கூடிய ஆண்கள், பெண்கள், இவங்கெல்லாம் அப்னா துன்யா, உலகத்துக்காக வாழக்கூடியவங்க. செத்து போயிட்டா ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த இளமை எல்லாம் வேஸ்டா போகுது. அல்லாஹ் கொடுத்த இளமை துடிப்பான பருவம், நல்லா வணங்கலாம், நல்ல இபாதத்து செய்யலாம், ஹலால சம்பாத்தியம் பண்ணலாம், 4 பேர்த்துக்கு பயனுள்ளவங்களா இருக்கலாம், 4 நல்ல விஷயத்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். எவ்வளவு பயனுள்ள ஒரு பருவம். வயசாயிட்டா ஏதாவது பண்ண முடியுமா? கிழவனா போயிட்டா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அழகாக கூறுகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபகூனூ மின் அப்னாஇல் ஆகிரா, மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள். மனப்பாடம் செய்து கொள்ளும். அடிக்கடி ஒவ்வொரு நபரும் தன்னை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வசனம், ஒரு வார்த்தை இது, கூற்று. நீ கூனு மின் அப்னாஇல் ஆகிரா வலா தகுனு மின் அப்னாஇத் துன்யா, நீ மறுமையின் பிள்ளையாக இரு, மறுமையின் பிள்ளையாக இரு. பார்வையை தாழ்த்து, மறைவிடங்களை பாதுகாத்துக்கொள், ஹராமை விட்டு தவிர்த்து கொள். உம்மா பாப்பாவுக்கு தொல்லை கொடுப்பிருந்து உன்னுடைய கரத்தையும் நாவையும் நீ பாதுகாத்துக்கொள். நண்பர்களுக்கு பேச்சால் தொல்லை கொடுப்பிருந்து உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கொள். நான் அப்னாவுல் ஆகிரா, மறுமைக்கா வாழக்கூடிய பிள்ளை. என் நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பார்வையிலிருந்தும் உடல் உறுப்புகளிலிருந்தும் நல்ல விஷயங்கள் தான் பிறருக்கு வெளிப்படும். தீமையை நான் தடுத்துக் கொள்வேன். செல்ஃப் கண்ட்ரோலுடன் நான் வாழ்வேன். எனக்கென்று வாழ்க்கை நெறி உண்டு. நான் குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கை நெறியாக நான் எடுத்துக்கொண்டவன். அந்த குர்ஆன் சுன்னாவும் சொல்லக்கூடிய நற்பண்புகள் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கும்.
என்ற நிலையில் நாம் வாழ வேண்டும். அழகான ஒரு விஷயத்தை அடுத்து கூறுகிறார்கள் அலி ரதி அல்லாஹ் அன்ஹு, ஃபஇன்னல் யௌம அமல், இன்றுதான் அமல் அமல் செய்ய முடியும், அமல் உண்டு. இன்னைக்கு அல்யோம்னா இன்று, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தான் நம்ம அமல் செய்ய முடியும். வலா ஹிசாப், விசாரணை இல்லை. அல்லாஹ் இன்னைக்கு விசாரிப்பானா, ஏப்பா இன்னைக்கு தொழலையா அல்லாஹ் இன்னைக்கு கேட்பானா? அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்? இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, சில பேர் காலேஜ்ல இருக்கிறீங்க, சில பேர் ஒர்க் பண்றீங்க. நம்மள்ட்ட வந்து யாரும் ஏன் தொழல, ஏன் நோன்பு வைக்கல, ஏன் அது செய்யல, ஏன் இது செய்யல அப்படின்ட்டு டெய்லி கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. இன்று விசாரணையும் கிடையாது அல்லாஹ்ட்ட. இன்றைக்கு இன்று விசாரணை கிடையாது. இன்னைக்கு அமல் செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். நாமை பண்படுத்தி சரி செய்து அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய, படிப்புல நல்ல முறையில் படிக்கக்கூடிய நிலைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். லைஃபை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்துட்டான். போன இடத்துல ஒழுங்கா படிக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு, அது அல்லாஹ் தந்திருக்கிறான். நேரங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு, அதை தான் அழகா சொல்கிறார்கள், ஃபஇன்னல் யௌம அமல், இன்றுதான் அமல் இருக்கிறது, அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வலா ஹிசாப், இன்று விசாரணை கிடையாது. வகதன், நாளை மறுமையிலோ ஹிசாபுன், விசாரணை தான் இருக்கிறது. வலா அமலுன், அங்க அமல் செய்ய முடியாது. மறுமையில போய் தொழ முடியுமா? மறுமையில போய் அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய சமயத்துல மனிதன் கேட்பான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் உலகத்துக்கு சென்று அமல்கள் செய்து நல்லவனா வாழ்ந்து விட்டு திரும்ப வருகிறேன். அப்போது அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படாது. அவனுடைய வெற்று வார்த்தை என்று சொல்லப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆகவே இன்றைய வகுப்பில் நான் படித்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கூற்று மனனம் செய்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய கூற்றாகும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் முடிந்த அளவுக்கு நீங்க மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த 7 கூற்றுகளை வாழ்க்கையில் அவங்க கூறிய 7 பாயிண்ட்டுகள், இதை வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் எனக்கும் தங்களுக்கும் உதவி புரிவானாக. இதை தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இவ்வுலக வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த உலக வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அதே போல மகிழ்ச்சியான நிலைகளும் இருக்கும். இதையெல்லாம் கடந்துதான் நம்ம போகணும். ஒரு சைக்காலஜி ரீதியான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் நபி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா மனித வாழ்க்கையில அப்படி இன்பமா நிலை மட்டும் நமக்கு இருக்காது. கொஞ்சம் கஷ்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும். அப்ப நம்ம உடைந்து விடக்கூடாது, நம்ம அதை கடந்து செல்ல வேண்டும் என்ற அழகான ஒரு மோட்டிவேஷன், அழகான உற்சாகப்படுத்தக்கூடிய நிலைகள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் படிப்போம். கடந்த நீங்க இந்த வாரத்தினுடைய தஃப்சீராக சூரா அஹ்ஸாபிலிருந்து 7வது வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும் ஓதி காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் அழுத்தங்களா சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். முதல்ல உஸ்தாத் இருக்கிறாங்களா? அவங்க வயிற்று வலின்னு சொல்லிட்டு போனாங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. இருக்கோம் சார். பாரக்கல்லாஹ் ஃபீக். உஸ்தாத் அஸ்அலுல்லாஹ் அல்-அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபியக். உஸ்தாத், மகத்தான அர்ஷுடைய மகத்தான ரப்பிடத்திலே தங்களுக்கு ஏற்பட்டுள்ள வலியை குணப்படுத்த நான் வேண்டுகிறேன். ஆமீன். பாரக்கல்லாஹ் ஃபீக் சார். ஓதுங்க உஸ்தாத். பாரக்கல்லாஹ். அல்லாஹ் யுஅத்தீக அல்-ஆஃபியா. தர்ஜுமாவே படிச்சிடணும் சார், இல்லாட்டி இதை ஃபுல்லா ஓதிட்டு அப்புறம். சரிங்க உஸ்தாத், அப்படியே செய். எல்லாருமே அப்படியே படிக்கட்டும். ஓதிட்டு மறவுனா லேட் ஆகலாம். டைட்டில் இருந்து படிக்க ஆரம்பிங்கம்மா. இறை தூதர்களிடம் அல்லாஹ் செய்த உடன்படிக்கை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ. எல்லா நபிமார்களிடமும் அவர்களின் வாக்குறுதியை வாங்கிய சமயத்தை நினைவு கூறுவீராக. وَمِنْكَ وَمِنْ نُوحٍ وَإِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى بْنِ مَرْيَمَ. இன்னும் அதே வாக்குறுதியை உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமின் மகன் ஈசாவிடமும் நாம் வாங்கினோம். وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا.
இன்னும் அவர்களிடம் உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கினோம். لِيَسْأَلَ الصَّادِقِينَ عَنْ صِدْقِهِمْ ஏனென்றால் உண்மையாளர்களை அவர்களின் உண்மையைப் பற்றி விசாரிப்பதற்காக. وَأَعَدَّ لِلْكَافِرِينَ عَذَابًا أَلِيمًا மேலும் அவன் நிராகரிப்பாளர்களுக்கு வலிமிகுந்த தண்டனையை தயார்படுத்தியுள்ளான். அஹ்ஸாப் யுத்தமும் முஃமினான தன் அடியார்களுக்கு அல்லாஹ்வின் உதவியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ நம்பிக்கையாளர்களே, உذ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். இஸ் ஜாஅத்கும் ஜுனூத் உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِيحًا وَجُنُودًا எதிரிகளுக்கு எதிகளின் போட்டிருக்கு சார். ம் அவர்கள் அதுக்கு மேல உள்ள அவர்களுக்கு எதிராக காற்றையும் படைகளையும் நாம் அனுப்பினோம். லம் தரவுஹா அவர்களை நீங்கள் பார்க்கவில்லை. وَكَانَ اللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرًا அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். إِذْ جَاءُوكُم مِّن فَوْقِكُمْ وَمِنْ أَسْفَلَ مِنكُمْ உங்களுக்கு மேல் புறத்திலிருந்தும் உங்களுக்கு கீழ்ப்புறத்திலிருந்தும் உங்களிடம் அவர்கள் வந்த சமயத்தில் وَإِذْ زَاغَتِ الْأَبْصَارُ وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرَ இன்னும் பார்வைகள் சொருகி உள்ளங்கள் தொண்டைகளுக்கு எட்டிய சமயத்தில் وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَا நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பல எண்ணங்களை எண்ணினீர்கள். ஹுனாலிக் அங்குதான் உபுதுலியல் முஃமினூன் நம்பிக்கையாளர்கள் சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலூ ஸில்ஸாலன் ஷதீதா இன்னும் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா ஷேக்னா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வய்யாக்கும் ஸலாம். அடுத்துமா அப்படியே நீங்க ஊராலா சொல்லுங்க. அடுத்து தாரிக் இன்ஷா அல்லாஹ் படிப்பாங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்லா இருக்கீங்களா தா? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم وإذ أخذنا من النبيين ميثاقهم எல்லா நபிமார்களிடம் அவர்களின் வாக்குறுதியை வாங்கிய சமயத்தை நினைவு கூறுவீராக. ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى ابن مريم இன்னும் அதே வாக்குறுதியை உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமின் மகன் ஈசாவிடமும் நாம் வாங்கினோம். وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا இன்னும் அவர்களிடம் உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கினோம். لِيَسْأَلَ الصَّادِقِينَ عَنْ صِدْقِهِمْ ஏனென்றால் உண்மையாளர்களின் அவர்களின் உண்மையைப் பற்றி விசாரிப்பதற்காக. وَأَعَدَّ لِلْكَافِرِينَ عَذَابًا أَلِيمًا மேலும் அவன் நிராகரிப்பாளர்களுக்கு வலிமிகுந்த தண்டனையை தயார்படுத்தியுள்ளான். அஹ்ஸாப் யுத்தமும் முஃமினான தன் அடியார்களுக்கு அல்லாஹ்வின் உதவியும். يا أيها
அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கையாளர்களே உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். இது ஜாஅத்கும் ஜுனூதுன் உங்களிடம் எதிரிகள் எதிரிகளின் படைகள் வந்தபோது ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹம் வ ஜுனூதன் அவர்களுக்கு எதிராக காற்றையும் படைகளையும் நாம் அனுப்பினோம். லம் தரௌஹ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லை. வ கேனல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم உங்களுக்கு மேல்புறத்திலிருந்தும் உங்களுக்கு கீழ்ப்புறத்திலிருந்தும் உங்களிடம் அவர்கள் வந்த சமயத்தில் وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر இன்னும் பார்வைகளை சொருக்கி உள்ளங்கள் தொண்டைகளுக்கு எட்டிய சமயத்தில் وعليكم السلام. وَتَظُنُّونَ بِاللَّهِ ظُنُونَ நீங்கள் அல்லாஹ்வைப் பற்றி பல எண்ணங்களை எண்ணினீர்கள். ஹுனாலிக அங்குதான் அபுதுலியல் முஃமினூன وبتولي நம்பிக்கையாளர்கள் المؤمنون. உபுத்துலியல் முஃமினூன நம்பிக்கையாளர்கள் சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்சிலு ஸில்ஸாலன் ஷதீத இன்னும் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள். جزاك الله خيرا بارك الله فيكم. அடுத்தமா مرشد إن شاء الله. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. நல்லா இருக்கீங்களா? الحمد لله السلام عليكم. بارك الله فيكم. ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ أخذنا من النبيين ميثاقهم எல்லா நபிமார்களிடமும் அவர்களின் வாக்குறுதியை வாங்கிய சமயத்தை நினைவு கூர்வீராக. ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم இன்னும் அதே வாக்குறுதியை உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமின் மகன் ஈசாவிடமும் நாம் வாங்கினோம். وأخذنا منهم ميثاقا غليظا இன்னும் அவர்களிடம் உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கினோம். ليسأل الصادقين عن صدقهم ஏனென்றால் உண்மையாளர்களை அவர்களின் உண்மையை பற்றி விசாரிப்பதற்காக. وأعد للكافرين عذابا أليما மேலும் அவன் நிராகரிப்பாளர்களுக்கு வலிமிகுந்த தண்டனை தயார்படுத்தியுள்ளான். அஸ்ஹாப் யுத்தமும் முஃமினான தன் அடியார்களுக்கு அல்லாஹ்வின் உதவியும். அஹ்ஸாப் யுத்தம். அஹ்ஸாப் யா அய்யுஹல்லதீன ஆமனூ நம்பிக்கையாளர்களே, உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். இஸ் ஜாஅத்கும் ஜுனூது உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது. ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹம் வ ஜுனூதா அவர்களுக்கு எதிராக காற்றையும் படைகளையும் நாம் அனுப்பினோம். லம் தரௌஹ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லை. وَكَانَ اللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرًا அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். إِذْ جَاءُوكُم مِّن فَوْقِكُمْ وَمِنْ أَسْفَلَ مِنكُمْ உங்களுக்கு மேல் புறத்திலிருந்தும் உங்களுக்கு கீழ்ப்புறத்திலிருந்தும் உங்களிடம் அவர்கள் வந்த சமயத்தில். وَإِذْ زَاغَتِ الْأَبْصَارُ وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرَ இன்னும் பார்வைகள் சுருகி உள்ளங்கள் தொண்டைகளுக்கு எட்டிய சமயத்தில். وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَ நீங்கள் அல்லாஹுவை பற்றி وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَا وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَ நீங்கள் அல்லாஹுவை பற்றி பல எண்ணங்களை எண்ணினீர்கள்.
ஹுனாலிக் அங்குதான் உபுத்துலியல் முஃமினூன் நம்பிக்கையாளர்கள் சோதிக்கப்பட்டார்கள். வசுல்சிலு ஜில்சாலன் ஷதீதா இன்னும் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ் கைர். ஜஸாக். அடுத்துமா على تأثير. بارك الله فيك أستاذ. السلام عليكم الله. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நல்லா இருக்கீங்களா? சார் அந்த வசனம் மட்டும் காட்டுங்க சார், தமிழ். போதும். أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ أخذنا من النبيين ميثاقهم ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم திரும்பமா وأخذ ومن نوح وإذ ومن نوح இங்கேருந்து وإبراهيم وموسى ஃபர்ஸ்ட்லேருந்து ومن أخذنا وإذ أخذنا وإذ أخذنا من النبيين ميثاقهم ومنكم ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم وأخذنا منهم ميثاقا غليظا. திரும்ப டைம் போதுங்க. وإذ أخذنا من النبيين ميثاقهم ومنكم ومن نوح وإبراهيم ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم وأخذنا منهم ميثاقا غليظا ليسأل الصادقين عن صدقهم وأعد للكافرين عذابا أليما. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. وإذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنونا. هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்துமா مفيد أستاذ. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நல்லா இருக்கீங்களா? الحمد لله. தமிழ் நீங்கள் நல்லா இருக்கம்மா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தமிழ் மட்டும் வாசிக்கிறீங்களா, அரபு மட்டும் வாசிக்கிறீங்களாம்மா? அரபி தமிழ் கேட்டா இல்லை தமிழ் அண்ணா சரி. அரபிக். أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ أخذنا من النبيين ميثاقهم ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم وأخذنا منهم ميثاقا غليظا ليسأل
صادقين عن صدقهم وأعد للكافرين عذابا أليما يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنونا هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا جزاك وإذ الله يقول அவ்வளோதான். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா, பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். அடுத்துமா تمثيل أستاذ بارك الله فيك. السلام عليكم சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நல்லா இருக்கீங்களா அத்தா? அல்ஹம்துலில்லாஹ் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கமா, பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم وإذ أخذنا من النبيين ميثاقهم ومن نوح وإذ أخذنا من النبيين ميثاقهم எல்லா நபிமார்களிடமும் அவர்களின் வாக்குறுதியை வாங்கிய சமயத்தை நினைவு கூறுகிறாள். ومن نوح கொஞ்சம் சப்தமா ஓதுனத்தா, கேட்க முடியும் சொல்லாதம்மா. இன்னும் அதை வாக்குறுதிய உம்மிடம் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமின் மகன் ஈசாவிடமும் நாம் வாங்கினோம். وأخذنا منهم ميثاقا غليظا இன்னும் அவர்களிடம் உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கினோம். ليسأل الصادقين عن صدقهم ஏனென்றால் உண்மையாளர்களை அவர்களின் உண்மையை பற்றி விசாரிப்பதற்காக. وأعد للكافرين عذابا أليما மேலும் அவன் நிராகரிப்பாளர்களுக்கு வலி மிகுந்த தண்டனையை தயார்படுத்தியுள்ளான். அஹ்ஸாப் யுத்தமும் முஃமினான தன் அடியார்களுக்கும் அல்லாஹ்வின் உதவியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ நம்பிக்கையாளர்களே, இத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது இத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். இஸ் ஜாஅத்கும் ஜுனூத் உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது فأرسلنا عليهم ريحا وجنودا அவர்களுக்கு எதிராக காற்றையும் படைகளையும் நாம் அனுப்பினோம். லம் தரவுஹா அவர்களை நீங்கள் பார்க்கவில்லை. وكان الله بما تعملون بصيرا அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கின்றான்.
إذ جاءوكم فوقكم ومن أسفل منكم உங்களுக்கு மேல் அஹ், புறத்திலிருந்தும் உங்களுக்கு கீழ் புறத்திலிருந்தும் உங்களிடம் அவர்கள் வந்த வந்த சமயத்தில் وإذ وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر இன்னும் பார்வைகள் பார்வைகள் சுருக்கி உள்ளங்கள் ஆஹ், தொண்டைகளுக்கு எட்டிய சமயத்தில் وتظنون بالله وتظنون بالله الظنونا நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பல எண்ணங்களை எண்ணினீர்கள். நம்பிக்கையாளர்களில் சோதிக்கப்பட்டார்கள். وزلزلوا زلزالا شديدا இன்னும் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் தா. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்துமா ரசீன் சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வணக்கம் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பாடம் சொல்லுங்கம்மா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا من النبيين ميثاقهم. எல்லா நபிமார்களிடமும் அவர்கள் வாக்குறுதியை வாங்கிய சமயத்தை நினைவு கூர்வீராக. ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم. இன்னும் அதே வாக்குறுதியை உம்மிடமும் நோஹ், இப்ராஹிம், மூசா, மரியமின் மகன் ஈசாவிடமும் நாம் வாங்கினோம். وأخذنا منهم ميثاقا غليظا. இன்னும் அவர்களிடம் உறுதியான வாக்குறுதியை நாம் வாங்கினோம். ليسأل الصادقين عن صدقهم. ஏனென்றால் உண்மையாளர்களை அவர்களின் உண்மையை பற்றி விசாரிப்பதற்காக. وأعد للكافرين عذابا أليما. மேலும் அவன் நிராகரிப்பாளர்களுக்கு வலிமிகுந்த தண்டனையை தயார்படுத்தியுள்ளான். அஸ்ஹாப் யுத்தமும் முஃமினான தன் அஹ்ஸாப் யுத்தமும் முஃமினான தன் அடியார்களுக்கு அல்லாஹ்வின் உதவியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ. நம்பிக்கையாளர்களே, اذكروا نعمة الله عليكم. உங்கள் மீது அல்லாஹ் புரிந்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். إذ جاءتكم جنود. உங்களிடம் எதிரிகளின் படைகள் வந்தபோது فأرسلنا عليهم ريحا وجنودا. அவர்களுக்கு எதிராக காற்றையும் படைகளையும் நாம் அனுப்பினோம். லம் தரௌஹா. அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? பார்க்கவில்லை. وكان الله بما تعملون بصيرا. அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم.
உங்களுக்கு மேல் புறத்திலிருந்தும் உங்களுக்கு கீழ் புறத்திலிருந்தும் உங்களிடம் அவர்கள் வந்த சமயத்தில் وَإِذْ وَإِذْ زَاغَتِ الْأَبْصَارُ وَبَلَغَتِ الْقُلُوبُ الْحَنَاجِرَ இன்னும் இன்னும் பார்வைகளை சொருகி பார்வைகள் சொருகி இன்னும் பார்வைகள் சொருகி உள்ளங்கள் தொண்டைகளுக்கு எட்டிய சமயத்தில் وَتَظُنُّونَ بِاللَّهِ الظُّنُونَ நீங்கள் அல்லாஹுவை பற்றி பல எண்ணங்களை எண்ணினீர்கள். ஹுனாலிக் அங்குதான் இப்தலியல் முஃமினூன் உபதுலியல். அந்த ஹம்சத்து வசலுக்கு மூணாவது இடத்துல என்ன ஹரக்கா இருக்குன்னு பார்க்கணும். தம்மா இருந்தா தம்மா கொடுக்கணும், கஸ்ரால ஃபத்ஹா இருந்தா கஸ்ரா கொடுக்கணும். இங்க தம்மா கொடுக்கணும். உபதுலியல் முஃமினூன் நம்பிக்கையாளர்கள் சோதிக்கப்பட்டார்கள். وَزُلْزِلُوا زِلْزَالًا شَدِيدًا இன்னும் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வகுப்பில் கலந்து கொண்ட தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. என்னையும் தங்களையும் அல்லாஹு தாலா அவன் புரிந்து கொண்ட நல்ல அடியார்களில் சேர்த்து இரு உலகிலும் நன்னிலைகளை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خير أستاذ. وجزاكم الله خيرا، بارك الله فيكم.